பாருங்க stroke L. L when standing alone or with final circle S is doubled for ter only. இங்க பாருங்க L வந்து தனியா இருக்கலாம். தனியா இருக்கும்போது நீங்க வந்து டபுள்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சர்க்கிள் S ஃபைனல் சர்க்கிள் S வரும்போது நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த சவுண்ட் கூட மட்டும் நம்ம டபுள் பண்ணனும் அப்படினா டர்ங்கற சவுண்ட் கூட மட்டும் தான் வந்து நம்ம வந்து டபுள் பண்ணனும். மத்த சவுண்ட் கூட டபுள் பண்ண கூடாது. L பாருங்க லெட்டர் டபுள் பண்ணலாம். A சவுண்ட் லெட்டர். அடுத்து பாருங்க லெட்டர்ஸ் டபுள் பண்ணலாம். ஃபைனலா சர்க்கிள் S. அடுத்து பாருங்க ஆல்டர் ஆல்டர் டபுள் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்டர்ஸ் டபுள் பண்ணி எழுதலாம். இங்க பாருங்க லீடர். இங்க லாஸ்ட் சவுண்ட் என்ன வருது டர்ன்னு வருது. இங்க டர் மட்டும் தான். டர் சவுண்டுக்கு வரக்கூடாது. அப்ப நம்ம எப்படி எழுதணும்னா லீடர் ஈ சவுண்ட் லீடர் ஃபுல் ஸ்டாப் போடணும். அடுத்து லெதர் எல் டர் சவுண்ட் லெதர் ஃபுல் ஸ்டாப் போடணும். ஓகே இதுதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க circle S and double length strokes. Circle S at the end of a double length form is read after the syllable indicated by doubling. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க waters V dark S O sound waters டபுள் லென்த்ல எழுதணும். அடுத்து renders. இங்க பாருங்க renders A sound. அடுத்து rafters R F க்கு தெரியணும் S A sound rafters. அடுத்து rectors R K S rectors. அடுத்து pictures P pictures இங்க டபுள் லென்த். இப்போ இங்க பாருங்க double length form is read after the syllable indicated by doubling னு கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. இப்போ இத வந்து லெட்டர்ஸ் அப்படி நம்ம இத படிப்போம் இல்லையா. இத வந்து நம்ம எப்படி படிக்க கூடாது அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து L படிச்சிட்டு S படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து டர் லெஸ்டர் அப்படினு படிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டர் சவுண்ட் லெட்டர் அதுக்கு அப்புறம் லாஸ்டா S சவுண்ட படிக்கணும் அப்படினு சொல்றாங்க. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அதுல. ஓகே இதுதான் இதனுடைய ரூல். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க past tenses. Doubling principle is not used in past tense. பாருங்க doubling principle வந்து past tenseல யூஸ் பண்ண கூடாது. எக்ஸாம்பிள் ponder. ஃபர்ஸ்ட் ponder ஆ சவுண்ட். இப்போ pondered இது எப்படி எழுதணும்னு பாருங்க P N ஹூக்கு R ஆ சவுண்ட் pondered. having principle வந்து யூஸ் பண்ணனும். இன்னொரு தடவை எழுதுறேன் pondered ஆ சவுண்ட். அடுத்து canter K N ஹூக்கு doubling. அடுத்து cantered K having principle யூஸ் பண்ணனும். N cantered ஆ சவுண்ட். winter E sound winter. அடுத்து wintered E sound இங்க வைக்கணும். அடுத்து matter ஆ sound matter. அடுத்து mattered mattered இது வந்து having principle வந்து யூஸ் பண்ணனும். அடுத்து malingered
L மேலிங்கர் ஆ சவுண்ட் ஈ சவுண்ட் மேலிங்கர் இப்படி எழுதணும். அடுத்தது மேலிங்கர் பாஸ்ட்ல வரும்போது M L இங்கர்ட் மேலிங்கர்ட் ஹாவிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும். அடுத்தது கான்கர் K கான்கர் ஆ சவுண்ட். அடுத்தது கான்கர்ட் K கான்கர் இது வந்து ஹாவிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகே, அப்போ டபுளிங் பிரின்சிபல் இஸ் நாட் யூஸ்ட் இன் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. டபுளிங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு இஃப் a vowel follows the final syllable ter der. Doubling principle is not employed because final vowel requires a final stroke for the vowel sign. Doubling principle வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ண கூடாது அப்படினா எக்ஸாம்பிள் பாருங்க. flatter flatter இந்த இடத்துல வந்து டபுளிங் யூஸ் பண்ணணும். அதுவே வந்து vowel ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படினா அந்த இடத்துல நம்ம வந்து டபுளிங் பிரின்சிபல் யூஸ் பண்ண கூடாது. நம்ம ஃபுல் ஸ்டாப் போடணும். flattery flattery flattery. அடுத்தது winter winter doubling principle wintry wintry e sound wintry. அடுத்தது feather feather a sound feathery f தர் sound feathery feathery. அடுத்தது anger ஆ sound anger. அடுத்தது angry angry ஆ sound e sound angry. அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல flattery எழுதணும் இல்லையா, இந்த இடத்துல a sound flattery இப்படிதான் எழுதணும். இதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. doubling principle is not employed if thar is lightly sounded. thar soundங்கிறது வந்து லைட், தர்ங்கிறது வந்து ஹெவி சவுண்ட். அப்போ வந்து தர்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து டபுளிங் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ண கூடாது. இப்போ ஃபெதர் அப்படின்னு இருக்கு வேர்டு. ஃபெதர் வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும்? ஃபெதர் தர் சவுண்ட் ஹெவி சவுண்ட். அப்போ டபுளிங் பிரின்சிபல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா தர்ங்கிற லைட் சவுண்ட் கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது டபுளிங் பிரின்சிபல். நம்ம எப்படி யூஸ் பண்ண பாருங்க. பேந்தர் அப்படிங்கும்போது லைட்டா தான் கேக்குது. அப்போ ஃபுல் ஸ்டாப் போடணும். பி என் தர் சவுண்ட் ஆ சவுண்ட் பேந்தர். அடுத்தது ஆர்த்தர் ஆர் தர் சவுண்ட் ஆ சவுண்ட் ஆர்த்தர். ஓகே, இதுதான் இதனுடைய ரூல். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. பொசிஷன் ஆஃப் டபுள் லென்த் ஸ்ட்ரோக்ஸ் பாருங்க. இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திருக்கோம், முன்னாடி பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது above the line, on the line, through the line. இப்போ பொசிஷன் ஆஃப் டபுள் லென்த் ஸ்ட்ரோக்ஸ். டபுள் லென்த் ஸ்ட்ரோக்ஸ்க்கு பொசிஷன் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பாருங்க. all double length strokes are written through the line in third position. பாருங்க, டவுன் ஸ்ட்ரோக் எல்லாமே வந்து நம்ம through the lineல தான் எழுதணும். பாருங்க, பெயிண்டர். இப்போ பெயிண்டர் டபுள் லென்த் இல்லையா, இந்த இடத்துல செகண்ட் தான். இது வந்து நம்ம செகண்ட் பிளேஸ் வவல் தான், ஆனா நம்ம இத through the lineல தான் எழுதணும். all double length down stroke. அடுத்தது ஃபெட்டர் ஏ சவுண்ட் இந்த இடத்துல வைக்கணும். அடுத்தது பாருங்க, டெண்டர் ஏ சவுண்ட். இப்போ புரியுதா? இதனுடைய ரூல்ஸ் வந்து all double length down strokes are written through the line. Next, double length up strokes are written above, on or through the line according to the first vowel heard in the word.
இங்க பாருங்க டபுள் லென்த்ல வர அப்ஸ்ட்ரோக்ஸ் இதுக்கு வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. அதாவது நமக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, above the line, on the line, through the line. இது மூணுமே வந்து நம்ம கரெக்டா தான் எழுதுவோம். லாய்டர் லாய்டர் ஆய் சவுண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல் ஆய் சவுண்ட் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல on the lineல எழுதுவோம். அடுத்தது ரெண்டர் ரெண்டர் ஏ சவுண்ட் செகண்ட் பிளேஸ் நம்ம வந்து on the lineல தான் எழுதுவோம். அடுத்தது ஹிண்டர் ஹிண்டர் ஈ சவுண்ட் இது வந்து நம்ம தேர்ட் பிளேஸ் வவல் த்ரூ த லைன்ல எழுதுவோம். இதுக்கு 3 பொசிஷன் இருக்கு டபுள் லென்த் அப் ஸ்ட்ரோக்ஸ்க்கு. இதுதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் எழுதுவோம். செகண்ட் பிளேஸ் வவல் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல எழுதுவோம். தேர்ட் பிளேஸ் வவல் சவுண்ட் வரும்போது நம்ம வந்து அத செகண்ட் பிளேஸ்ல தான் எழுதுவோம், தேர்ட் பிளேஸ்ல எழுத மாட்டோம். பாருங்க மேட்டர் மேட்டர் ஆ சவுண்ட் வருது, அதனால வந்து ஆன் த லைன்ல தான் நம்ம எழுதுவோம். அடுத்தது மதர் மதர்னு எழுதுறோம், செகண்ட் பிளேஸ் நம்ம ஆன் த லைன்ல தான் எழுதுறோம். அடுத்தது என்டர் என்டர் அடுத்தது நைதர் ஐ சவுண்ட் above the lineல தான் கரெக்டா தான் எழுதுறோம். கவுண்டர் கவுண்டர்னு சொல்லும்போது ஹவுஸ் சவுண்ட் வருது இல்லையா, அப்ப ஹவுஸ் சவுண்ட் வந்து நம்ம த்ரூ த லைன்ல எழுத மாட்டோம், செகண்ட் பிளேஸ்ல தான் எழுதுவோம். கவுண்டர் ஹவுஸ் சவுண்ட். ஓகே, ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ்க்கு வந்து 2 பிளேஸ் தான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் வவல் சவுண்ட் வந்துச்சுனாலும் நம்ம செகண்ட் பிளேஸ்ல தான் எழுதுவோம், தேர்ட் பிளேஸ்ல எழுத மாட்டோம். இதுதான் இதனுடைய ரூல். நெக்ஸ்ட் பாருங்க the doubling principle in phraseography. The doubling principle is employed in phraseography for the indication of the words there, their, other, dear. Doubling principle வந்து phraseography யூஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த வேர்ட் கூடலாம் பாத்தீங்கன்னா there, their, other, dear. இந்த தேரும் இந்த தேரும் இந்த சாப்டர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்ல. ஆனா வந்து அதரும் டியரும் வந்து இதுல இருக்காது, பின்னாடி அட்வான்ஸ்டு ஃப்ரேசியோகிராஃபி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு வரும். முன்னாடியே உங்களுக்கு நான் இதுல சொல்றேன். இன் இப்போ இன்னு இப்படி எழுதுவோம், இன் தேர் அப்படின்னு சொல்லும்போது அந்த சவுண்டுக்கு வந்து இன் தேர் அப்படின்னு டபுள் பண்ணணும். அடுத்தது ஐ நோ I know O sound. I know there is I know there is இப்படி எழுதணும். அடுத்தது take T K A sound. take take their way T K take their their சொல்லும்போது நிலமா, அடுத்தது way take their way. அடுத்தது I can be I can be டார்க் எழுதணும். அடுத்தது I can be there I can be there அப்படின்னு சொல்லும்போது நீளமா, அதாவது டபுளிங் பிரின்சிபல். அடுத்தது has to be has to be. அடுத்தது இது டார்க்கா எழுதணும். அடுத்தது has to be there has to be thereங்கும்போது டபுளிங். அடுத்தது upon 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 upon. அடுத்தது upon there பாருங்க upon there. ஓகே, இந்த மாதிரி டபுளிங்ல எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க some other some other. அடுத்தது my dear sir my dear sir இப்படி எழுதணும். இதுதான் வந்து டபுளிங் பிரின்சிபல் இன் ஃப்ரேசியோகிராஃபி.
இப்போ நான் நடத்தினேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 5 டைம்ஸ் வந்து ரைட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டெஸ்ட் எழுதணும் டெய்லியும். தேங்க்யூ.